வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். உயர்திறன் தொழிலாளர்களுக்கு 4000 முதல் 5000 ரிங்கிட் வரையில் தொடங்கும் பிரீமியம் ஊதியத்தை வழங்க இருக்கும் முதல் மாநிலம் ஜொஹூர். உயர்திறன் தொழிலாளர்களுக்கு 4000 ரிங்கிட் முதல் 5000 ரிங்கிட் வரையில் தொடங்கும் பிரீமியம் ஊதியத்தை வழங்க மலேசியாவில் முதல் மாநிலமாக ஜொஹூர் முன்வந்துள்ளது என்று துணை பிரதமர் டத்தோசரி டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் ஹமிடி கூறினார். ஜொஹூர் திறன் மேம்பாட்டு மன்றம் JTDC உருவாக்கப்பட்டு 1,00,000 உயர்திறன் வேலை வாய்ப்புகளை வழங்க உள்ளது. தொழில்நுட்பம், தொழிற்கல்வி பயிற்சி நிறுவனங்கள், அது சார்ந்த தொழில்துறை, அத்துறை சார்ந்து வேலை தேடுபவர்கள் ஆகியோரை இணைக்கும் ஒரு மையமாக செயல்பட உள்ளதாக துணை பிரதமர் குறிப்பிட்டார். டிப்ளோமா, இளங்கலை பட்டதாரிகளுக்கு பிரீமியம் சம்பளத்தை வழங்க இருப்பதால் ஜொஹூர் மாநிலம் சிங்கப்பூரின் உயர்ந்த குறைந்தபட்ச சம்பள நிலைக்கு ஈடு கொடுத்து நிற்கும் தன்மை கொண்டதாக இருக்கும் என்று அவர் மேலும் கூறினார். இதனால் உயர்திறன் தொழிலாளர்களை JTDC உருவாக்க உதவும் என்றார். பொரடுவா அல்சா ஆருஸ் வகை கார்கள், ஹோண்டா CB 35-RS வகை மோட்டார் சைக்கிள்கள் உட்பட மொத்தம் 3722 வாகனங்களை திரும்ப பெற கோரியுள்ளது மலேசிய சாலை போக்குவரத்து துறை JPJ. பொரடுவா அல்சா ஆருஸ் கார்களில் பிரதான விலக்கின் உயரம் ஒழுங்குமுறையில் பிழையும். ஹோண்டா CB 35-RS மோட்டார் சைக்கிள்களில் வேகம் கணிப்பதில் சிக்கல்களும் ABS பிரேக் அமைப்பு முறையில் கோளாறு இருப்பதையும் அத்துறை சுட்டிக்காட்டி இந்த ஆணையை வெளியிட்டுள்ளது. போக்குவரத்து துறை குறிப்பிட்டுள்ள இந்த கோளாறுகள் இருக்கின்ற வாகனங்களின் பரிபாகங்கள் மற்றும் செலவை அவற்றின் தயாரிப்பு நிறுவனங்களான பொரடுவா மேனுஃபேக்சரிங் சென்றியான் புர்ஹாட்டும் பூன்சியூ ஹோண்டா சென்றியான் புர்ஹாட்டும் ஏற்றுக்கொள்ளும். சம்பந்தப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்கள் யூஃபஸ் இணையதளத்திலோ அல்லது யூஃபஸ் செயலி வாயிலாகவோ அல்லது பொரடுவா பூன்சியூ ஹோண்டா நிறுவனங்களை தொடர்பு கொண்டோ மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் சமூக ஊடகங்களில் பரவிய கொலக்கடா நில உரிமை மோசடி விவகாரம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது கடா மாநில மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம். இதன் தொடர்பில் 3 சந்தேக நபர்களை விசாரணை செய்ய ஆணையம் அழைத்திருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரத்தின் மூலம் தெரிவிக்கின்றது. விசாரணைக்கு உதவ சில முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக பரிதா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக போலி ஆவணங்களின் பயன்பாடும் நில உரிமை மாற்றத்தில் நிகழ்ந்த ஊழல் நடந்திருப்பதும் விசாரணையின் மையப்புள்ளியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் கடா மாநில இயக்குனர் அஹ்மத் நிசாம் இஸ்மாயிலை தொடர்பு கொண்டபோது 2009 ஆண்டு SPRM சட்டம் பிரிவு 17A இன் கீழ் விசாரணை நடந்து வருவதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். தெலோக் இன்தான் கம்போங் பஹாகியா இரும்பு பாலத்தின் சுவற்றில் சாயத்தால் கிறுக்கிய குற்றத்திற்காக 44 வயது ஆடவர் கடந்த சனிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டார். சுற்றுவட்டார மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அந்த ஆடவரை கைது செய்ததாக கீழ்பேரா மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஹ்மத் அட்னான் பஸ்ரி தகவல் வெளியிட்டார். கைது செய்யப்பட்ட போது அந்த நபர் கஞ்சா போதையில் இருந்ததாகவும் 4 வண்ண சாய கொள்கலன்களை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அஹ்மத் அட்னான் பஸ்ரி தெரிவித்தார். கடந்த 2012 முதல் 2022 வரையில் 8 குற்றப்பதிவுகளை கொண்டுள்ள அந்த ஆடவரை 3 நாட்கள் காவலில் வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கை குற்றவியல் சட்டம் 427 பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதோடு ஓராண்டு முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்கப்படலாம் என அஹ்மத் அட்னான் பஸ்ரி மேலும் கூறினார். 2025 பட்ஜெட்டின் கீழ் விளையாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட 20 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் இருந்து 10 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான புதிய விளையாட்டு மைதானத்தை கட்ட பயன்படுத்தப்படும் என்று துணை பிரதமர் டத்தோசரி டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் ஹமிடி கூறினார்.
மேலும் 10 மில்லியன் நிதியை விளையாட்டு பயிற்சிக்கும் தொடர்புடைய இதர நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்படும் என அவர் மேலும் கூறினார். இதனால் அத்துறை சார்ந்த தொழிலும் வளர்ச்சி அடையும் என்றார். இவ்வாண்டு தீபாவளியை முன்னிட்டு தம்பின் வட்டார இந்தியர்களுக்கு நெகிரி சம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரிப்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் சுப்பிரமணியம் தீபாவளி அன்பளிப்புகளையும் உணவு கூடைகளையும் வழங்கினார். தம்பின் சதுக்கத்தில் அக்டோபர் 21 முதல் 29ஆம் தேதி வரை நடந்த தீபாவளி சந்தையில் கலந்து கொண்ட அவர் மக்களை நேரில் சந்தித்து 500 கோழி இறைச்சிகள், 500 உணவுக் கூடைகள், 300 குடும்பங்களுக்கு பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வழங்கினார். இறுதி நாள் நடந்த அந்த தீபாவளி சந்தையில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் உள்ளூர் கலைஞர் சந்தேஷ் கலந்து கொண்டது வருகையாளர்களை மேலும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. ஒலிம்பிக் போட்டியில் நாட்டை பிரதிநிதித்து கலந்து கொண்ட முதல் பெண்மணி ஆனி சுங் தமது 90வது வயதில் காலமானார். இதன் தொடர்பில் மலேசிய தடகள ஒன்றியம் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது. 1956லேயே மெல்பர்னில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் 4வது இடத்தை வென்ற ஆனி சுங் நாட்டின் விளையாட்டுத் துறையில் மகளிரின் பங்கும் அவசியம் என்பதையும் அவர்களின் பங்கேற்பு நிச்சயம் வெற்றியை தேடித்தரும் என்பதனையும் நிரூபித்து வரலாறு படைத்ததாக மலேசிய தடகள ஒன்றியம் தமது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டது. அவரது மரணம் ஒரு மிகப்பெரிய இழப்பு எனவும் அவ்வொன்றியம் மேலும் கூறியது. 2025 ஸ்லாங்கூருக்கு வருகை புரியுங்கள் எனும் தஹோன் மலாவாட் ஸ்லாங்கூர் 2025 எனும் சுற்றுலா திட்டம் சர்ப்ரைசிங் ஸ்லாங்கோ எனும் கருப்பொருளில் அமைவதோடு அதன் ஒரு பகுதியாக விளையாட்டு சுற்றுலாவும் மாநில நாட்காட்டியில் இடம்பெற இருப்பதாக அம்மாநில முதல்வர் டத்தோசரி அமீருடின் ஷாரி அறிவித்துள்ளார். குறிப்பாக ஸ்லாங்கூரில் பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள நிலையில் சைக்கிளோட்டத்தையும் பிக்கல் பால் விளையாட்டையும் அந்த பட்டியலில் இணைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜுக்ரா, கொலக்குபுபாரு ஆகிய வட்டாரங்களில் பாராகிளைடிங்கான இடவசதியும் இருப்பதாக தெரிவித்த அவர் 2025 8 மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு இத்திட்டம் நடப்புக்கு வருவதாக குறிப்பிட்டார். கடந்த 2023 6.45 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை மேற்கொண்டதை தொடர்ந்து 2024 7 மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது என அவர் மேலும் தகவல் வெளியிட்டார். வீட்டில் நடைபெறும் விருந்து நிகழ்ச்சிக்கு இடவசதி போதாததால் தனது 2 கார்களையும் வீட்டின் கூரையின் மேல் நிறுத்தி வைத்து இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளார் அயரித்தாமை சேர்ந்த 64 வயது அவாங் அலி அப்துல்லா. பருடுவா கஞ்சேல், புரோத்தோன் சாகா ஆகிய 2 கார்களையும் கான்கிரீட்டால் ஆன தனது வீட்டின் கூரையில் நிறுத்தி வைத்த விவகாரம் இவ்வளவு வேகமாக பரவும் என தாம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்டார். கடந்த வியாழக்கிழமை 30 நிமிடங்களில் கிரேனின் உதவியுடன் அந்த 2 கார்களையும் வீட்டின் கூரை மீது நிறுத்தி விருந்து நிகழ்ச்சிக்கு தமது வீட்டில் இடவசதி ஏற்படுத்த நினைத்தார் அவர். ஆனால் வந்திருந்த அனைவரையும் கூரை மேல் நிறுத்தி வைக்கப்பட்ட 2 கார்கள் கவர்ந்து விட்டன என்றார். பெரும் லாபத்தை அடையும் பேராசையில் 40 முதல் 60 வயதுள்ள 10 பேர் இணையதளத்தின் மூலம் முதலீட்டு மோசடியில் 3 மில்லியன் ரிங்கிட்டை இழந்துள்ளனர். கடந்த ஜூலை மாதத்தில் முகநூலில் செய்யப்பட்ட விளம்பரத்தை கண்டு அந்த மோசடி கும்பலிடம் சிக்கி தங்களின் பணத்தை இழந்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். 6 முதல் 10 விழுக்காடு வரையிலான லாப ஈவு பெறும் திட்டத்தில் இணைந்த அவர்கள் தற்பொழுது மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்திடமும் காவல்துறையிடமும் புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் சம்பந்தப்பட்ட அதிகாரத்துவத்தினர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் இவ்விவகாரம் குறித்து பேசிய PKIPN எனப்படும் பெர்துபஹான் கபாஜிகான் இன்டெகிரிட்டி பெர்சாஹபாத்தான் நேஷனல் அமைப்பின் தோற்றுநர் ஜோசப் பிரகாஷ் குறிப்பிடுகையில், புகார் பெற்ற அனைத்து அதிகாரத்துவத்தினரும் உடனடி நடவடிக்கை எடுக்க களத்தில் இறங்க வேண்டும் என்றார்.
மேலும் இதுபோல் மோசடி நடவடிக்கைகள் நடக்காமல் இருக்கவும் இவ்வாறான கும்பல் முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் தொடர்ந்து செயல்படுவதை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.